கார்த்திகை தீபத்தை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திருவண்ணாமலையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், இந்த ஆண்டு பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்லாம் வழங்கப்பட்டிருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில்? மேலும் அவர்களின் வருகையை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் இருக்கு கோபிநாத்? உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 9 நாட்கள் இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கோயில்ல பல்வேறு நிகழ்ச்சிகள், தேர் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள், ஒளிப்பதில் குகன் காட்டக்கூடிய காட்சிகள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே கிரிவல பாதையில கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்று காலை 10ஆம் நாள் திருவிழா. இன்று மகா தீபம். இன்று காலை பாத்தீங்கன்னா பரணி தீபம் காலை 3:20 மணிக்கு அண்ணாமலையார் கோயில் உள்ள பக்கத்தில் அவங்க பரணி தீபம் ஏற்றுறாங்க. அதே போல இன்று மாலை 6 மணிக்கு சரியாக கோயிலின் பின்பக்கம் இருக்கக்கூடிய 2662 அடி மலை உச்சியில கார்த்திகை மகா தீபம் ஏற்ற போறாங்க. இதற்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாக் தலைமையில மொத்தம் 5 அடுக்கு பாதுகாப்பு இந்த திருவண்ணாமலையில் போட்டிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்ட தலைநகரம் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தம் பாத்தீங்கன்னா ஐஜி தலைமையில் மொத்தம் 5 டிஐஜிக்கள், 43 எஸ்பிக்கள், மொத்தம் 15,000 காவல்துறையினர் இந்த திருவண்ணாமலையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து கிரிவல பாதையில மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று இரவு முதலே இங்கு கிரிவலம் செல்ல தொடங்கியிருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 2,60,00,000 மதிப்பில் 15 இடங்கள்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோயிலை சுத்தி மொத்தம் 112 இடங்கள்ல பொதுமக்கள் பக்தர்கள் வருகைக்காக குடிநீர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில பாதுகாப்பு கருதி, மக்களின் பாதுகாப்பு கருதி மொத்தம் பார்த்தீங்கன்னா 1060 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வசதிக்காக 129 இடங்கள்ல இவங்க கழிப்பிட வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த திருவிழாவைக்கான தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், உலகில் பல்வேறு நாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருவதற்காக திருவண்ணாமலை சுற்றி மொத்தம் 9 சாலைகள் இருக்கு. இந்த 9 சாலைகளையும் 24 தற்காலிக பேருந்திலும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 130 இடங்கள்ல கார் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கு. இந்த திருவிழாவை மொத்தம் 26 எல்இடி டிவி போட்டு பக்தர்கள் பார்ப்பதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள் பக்தர்கள் வசதிக்காக ஆங்காங்கே மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.